ஐயா வணக்கம். இந்த பதிவு என் நண்பனுக்காக. என் நண்பன் ஏதோ வீடியோ மீன்ஸ் ஏதோ ஒரு பார்சல் போட்டு விட்டுருந்தான். அது ஏதோ தப்பா சொன்னான். அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுறான்னு சொன்னான். அதுக்கான பதிவு இது. அது என்னதான் ஆர்டர் போட்டிருக்கான்னு தெரில. இந்த இங்கே தான் இருக்கு. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே, ஓரளவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நம்புறேன். வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நமக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வராது. அவன் கேட்டானே அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக வாங்கி கொடுத்துருக்கான் நம்புறேன். அதான் பில் அப்படிதான் தெரியுது. அவனுக்கு ஏன் லேட்டா வேலைன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியுது. கிஃப்ட் ராப்லாம் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் ராப் பண்ணது இந்த மாதிரி பாக்ஸு. மைக் தான் மைக் வாங்கி கொடுத்துருக்கான். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ண சொல்லி சொல்லாம சொல்றான்னு நினைக்கிறேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு அவ்வளோ இதோ மோசமா வந்து ஐயா காசு நிறைய இருந்தா கொஞ்சம் புரியா. நம்ம ஆர்டர் போட்டு விட்டான். என்ன புரியா ஆளுதான். நான் ஏன் பண்ணான்னு தெரியல. அவனே சும்மா ஏதோ கஷ்டத்துல இருக்கான். படிக்க போறேங்கிற படத்துல ஹைதராபாத்ல போயிட்டு உக்காந்துருக்கான். அதெல்லாம் எங்க கேங்லே ரொம்ப திறமையான ஆளு. அவனுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு தெரியலையே. வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. ஏதோ தெரியல கன்சிஸ்டன்ஸா ஒரு 4 வீடியோ போட ஆரம்பிச்சதும் தானே கொடுத்துருக்கோம். ஒயர்லெஸ் மைக் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா இருக்கு. நன்றிகள். ஆனா உன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ற. எதுக்கு இந்த வேண்டாத வேலை எனக்கு தெரியல. வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி. இதுக்கெல்லாம் கை மாறா நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. உள்ள ஏதோ போச்சதும் இருக்கு. உண்மையாவே இந்த இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க செலிபிரிட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படிதான் வருமானம் தெரியல. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நான் பார்க்கணும் மறந்துட்டேன். கிஃப்ட் நீயே கண்டுபிடி. ஓடையில பாம்பு ஓடி போய் டாஸ் தப்பாக்குதுண்ணா கண்டுபிடியான். இந்த ஒரு டைலாக் சொந்தக்காரன் ஒரே ஒருத்தன் தான். யாருன்னு நல்லா தெரியும். அவனே கால் பண்ணி சொல்லிட்டான் இத்தனைக்கும். தம்பி உனக்கு ஒரு பார்சல் வரும்பா, வாங்கி வச்சுக்கப்பா அப்படின்னு. நண்பர்களே, அந்த மைக்கை பற்றின வீடியோ இது. இப்போ வந்து நான் மைக்கு செட்டப் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற வீடியோ அண்ட் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதே நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் சார்ஜ் இல்லை போல், அது எனக்கு தெரில. ஓகே, அந்த மைக்கு எடுத்துகிட்டு இதுதான் அந்த ஹாலி லேண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு பிராண்டு வாங்கி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இது நான் இப்போ மைக் இன்செர்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இந்த ஆடியோ எப்படி கேட்குதுன்னு என்னால் கேட்க முடியாது.
மேபி வீடியோவில் வரும்போது தெரியும் அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு மேபி அந்த வீடியோவிலே நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமாட்டி இதே மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா லிங்க் நான் தர போகிறதில்ல, உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணி அவன்கிட்ட வாங்கிக்கிறேங்க. ஏன்னா எனக்கே என் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தான். அகைன் நண்பர்களே, என்னென்னா இப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாமல் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் லைட் எரியும் போது அது நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிருமா? ஓகே, இப்போ எப்படி ஆடியோ இருக்குது, இதுக்கு முன்னாடி உள்ளதில் வந்து சும்மா நார்மலாக மைக் செட்டப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஓகே, இதை நான் ஒரு இன்ஃபோ கொடுக்கலாங்கிறதுக்காக பண்ணேன். ஓகே.